நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய வழியாக வருகின்ற புதன் பகவானால பணக்கடல்ல மிதக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டக்கார யோகக்கார ராசி நேயர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக தூக்கி செல்ல போகும் அந்த அதிர்ஷ்டக்கார ராசி நேயர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படின்னே சொல்லலாங்க. இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் கல்வி, நரம்பு, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மிகவும் குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா தனது இடத்தை மாற்றினாலும் புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. புதன் பகவான் வரும் ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நேரடியாக திரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது புதன் பகவானின் பலவீனமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது சில ராசி நேயர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. சில ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையா கூட இருக்கலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதனின் நேரடி பயணம் சில ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மீன ராசியில் புதன் பகவான் நேரடியா வருகின்ற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா சில ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் பெறப்போகின்றார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானோட தாக்கத்தால் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல ரிஷப ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்க போறாங்க, எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானோட தாக்கத்தால் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையலாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் எந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம உங்க வாழ்க்கையில பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டமாக எந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் வருமானம் கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ ரிஷபராசி நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்போ அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களுடைய நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறைந்துடுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணம் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திறமை மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைகளுக்கு ஏற்ப பலன் முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ புதன் பகவானோட தாக்கத்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பகவானோட தாக்கத்தால் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனின் நேரடி பயணம் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா மிதுன ராசி நேயர்கள் எந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா மிகவும் முன்னேற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல புதிய முதலீடுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்க ஏதாவது புதிய முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க செய்யலாங்க. நீங்க செய்யக்கூடிய முதலீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனையும் நல்ல லாபையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது.
அதே போல பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. பணத்தை வீணடிக்கக்கூடிய தருணங்களும் தற்போது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளுங்க. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கண்டிப்பா பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. புதன் பகவானோட தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு யோகமான நாட்களா கண்டிப்பா இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானோட தாக்கத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு புதன் பகவானின் நேரடி பயணம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் கண்டிப்பா இருக்க போகுது. உங்களுடைய நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையலாங்க. இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறையும். குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகலாம். புதன் பகவானோட தாக்கத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாட்களா கண்டிப்பா இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மீன ராசி நேயர்களுக்கும் இந்த புதன் பகவானோட தாக்கத்தால் அவங்க வாழ்க்கையில நல்ல பலன் முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீனராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவித மாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதன் பகவானோட தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைச்சிருக்கும். எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.